நம்மளோட என்டையர் எபிசோட் இஸ் கோயிங் டு பி அபவுட் ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த், டெலிவரி, அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம், பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே. ஸோ 2 எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் நிறையா டாபிக்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. அந்த ஃபஸ்ட்டு 3 months ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, யார்கிட்டையும் சொல்லாத, வெளியில் போகாத, ட்ராவல் பண்ணாத. அந்த ஃபஸ்ட் ட்ரிமெஸ்டர் அவ்வளோ கஷ்டமா? இந்த மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ட்ரிமெஸ்டர்லையுமே நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பட் when it comes to ஃபர்ஸ்ட் ட்ரிமெஸ்டர், பொண்ணுங்களை தான் வந்து அதிகமாக ப்ளேம் பண்ணுவாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ. பட் மிஸ்கேரேஜ்க்குன்னு ஒரு ரீசன் இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நிறையா பயந்துருப்போம். ஏன்னா வந்து அதில் வந்து என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அது இல்லாமல் பாடியில் சடனாக ஹார்மோன்லாம் ஒரு போட்டு தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் ஆகிறது தான் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர். இன்னும் நல்லா ஹாப்பினஸ்க்கான மூட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸ் கம்மியாயிடும், மார்னிங் சிக்னஸ்லாம் போயிடும், பேபியோட கிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தேர் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருப்பாங்க. மதர்ஸை தாண்டி ஃபாதர்ஸ் இப்போலாம் நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பெயின் ஸ்டார்ட் ஆகும், 22 hours லேபர் நடக்கும்னு சொல்லி 22 hours-ம் அவங்க எப்படி பெயின் தாங்குவாங்க கேட்டாங்க. நான் தான் சொன்னேன், பெயின்னா உங்களுக்கு எடுத்த உடனே 10 out of 10 பெயின் இருக்காது. இன்ஃபேக்ட் பெயின் த்ரூ அவுட் த லேபர் கண்டினியூஸாக அந்த டைம்டு பீரியடில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த லேபர் வந்து கரெக்டாக ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு. வணக்கம் ஓப்பன் மீடியம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சி யோகா இன்ஸ்ட்ரக்டர் அண்ட் சைல்டு பர்த் எஜுகேட்டர் மிஸ்ஸஸ் சாருமதி வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இந்த சைல்டு பர்த் எஜுகேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு புதுமையான டேர்ம். இப்போ தான் வந்து சைல்டு பர்த் எஜுகேஷன்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்திருக்கு. ஸோ என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கொண்டு வருவீங்க? உங்களோட ஸ்கோப்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது? அண்ட் ஒய் இட் இஸ் நெசசரி ஃபார் ஆல் த பேரண்ட்ஸ் டு நோ அபவுட் சைல்டு பர்த்? சைல்டு பர்த் எஜுகேஷன்றது லைக் ஐ திங்க் ஒரு 10 years-ஆகவே இந்தியாவில் இருக்குது. பட் இப்போது வந்து பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியானால நமக்கு அவேர்னஸ் நிறையா வந்துருக்கு. ஸோ இதில் பேசிக்காக நல்லா கவர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷன் செஷன் மாதிரி தான். ஒரு லேபர்னால் என்ன, ஒரு மாக் ப்ரிப்ரேஷன் மாதிரி. ஸோ எக்ஸாக்டாக அந்த சுச்சுவேஷன் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் உங்களுக்கு இருக்கலாம், இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன மாதிரி சாய்ஸ் பண்ணலாம், ஸோ இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இந்த செஷன்ஸ் இருக்கும். ஒரு லேபர்னா என்ன, நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், மதராக நீங்கள் வந்து எப்படிலாம் உங்களை ஹேண்டில் பண்ணணும், உங்கள் டாக்டர்ஸ் இல்லை உங்கள் ஹாஸ்பிட்டல் என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க, எதை நீங்கள் அக்செப்ட் பண்ணலாம், எதை நீங்கள் பண்ணக்கூடாது, எப்போது நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் போகலாம், ஒரு பார்ட்னராக நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணி தான் இந்த செஷன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ நம்மளோட என்டையர் எபிசோட் இஸ் கோயிங் டு பி அபவுட் ப்ரெக்னன்சி, சைல்டு பர்த், டெலிவரி, அதுக்கப்புறமா போஸ்ட்மார்ட்டம், பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே. ஸோ 2 எபிசோட்ஸும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் நிறையா டாபிக்ஸை மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ப்ரெக்னன்சி ஆனதுமே, அந்த ப்ரெக்னென்ட் அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே வந்து கப்புள்ஸ்க்கு வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் எல்லாருமே நம்ம வழக்கமாக இந்தியான்னு இல்லை, எல்லா கண்ட்ரீஸ்லையுமே வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தவிர்த்து சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒரு 3 மாதம் வரைக்கும் வெளியில் சொல்லாது. அந்த ஃபஸ்ட்டு 3 months ஃபஸ்ட்டு ட்ரிமெஸ்டர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, யார்கிட்டையும் சொல்லாத, வெளியில் போகாத, ட்ராவல் பண்ணாத, ஃபோட்டோஸ் போடாத, இந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அவ்வளோ கஷ்டமா? இட்ஸ் நாட் லைக் கஷ்டம்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாருக்குமே என்ன நடக்குமோ லைக் ஒரே ப்ராசஸ் தான் எல்லா கப்புள்ஸ்க்கும் நடக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஏன் இவ்வளோ சேஃபாக நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் வந்து எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆக போகுது. ஸோ அந்த ஃபர்டிலைசேஷன்றது, அந்த எக்கோ ஜாயின் பண்ணுறது, ஸ்பெர்ம் கனெக்ட், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே இப்போ நிறைய தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு 1 or 2 days குவிக்காக நடந்துடும். பட் அது கரெக்டாக ட்ராவல் ஆகி போய் யூட்ரஸில் செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து ப்ளசண்ட்டாக யூட்ரஸ் வந்து அதுக்கு சரியாக வந்து அடாப்ட் ஆகணும். அங்கேருந்து தொப்புள் கொடி சொல்கிறோம், ப்ளசண்ட்டாக அதெல்லாம் டெவலப் ஆகணும். அண்ட் அப்போது அதெல்லாம் டெவலப் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பாடியில் இருக்கும். ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு விமனோட ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த ஹார்மோனில் கொஞ்சம் மேலே கீழே ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம். அண்ட் பேபி க்ரோத்துக்கு வந்து நிறையா விஷயங்கள் தேவைப்படுது. ஸோ அயன் சப்ளிமெண்ட்ஸ் அம்மா கிட்டேருந்து தேவை, கால்சியம், இதெல்லாம் நடந்து
ஒரு குழந்தையா உருவாகிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜஸ்ட் ஒரு எக் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு பேபி டெவலப் ஆகிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரைமஸ்டர். ஃபீட்டஸ் growth. ஆமாம், அந்த ஃபீட்டஸாக அது டெவலப் ஆகிறது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நடந்து முடியணும். ஏன் இந்தியாவில் வந்து இதை ரொம்ப ப்ரொடெக்டிவாக யாருக்கும் சொல்லாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கு ஜென்ரலாகவே நம்மளோட தாட் என்ன, எல்லாருக்கும் தெரிஞ்சால் கண்ணு வச்சுருவாங்க, ஸோ அந்த கண் பட்டுரும், அந்த கான்செப்ட் இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டோம், இஃப் இன் கேஸ் தி அதர் வே மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னா திரும்ப போய் அதை எல்லாருக்கும் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, உன்னால தான், இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல், அந்த மாதிரியெல்லாம் ஒரு ரீசன் வரும்ன்றனால தான் ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருசாக அதை லீக் பண்ணுறது இல்லை. ஓகே, இந்த மிஸ்கேரேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த ட்ரிமஸ்டர்லையுமே நடக்கிறதுக்கு சான்சஸ் ஜாஸ்தி. பட் வென் இட் கம்ஸ் டு ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர் பொண்ணுங்களை தான் வந்து அதிகமாக ப்ளேம் பண்ணுவாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ, நீ என்ன சாப்பிட்ட, இல்லை நீ ஏதாவது வண்டி ஓட்டியிருப்ப, ட்ராவல் பண்ணனால ஏதோ. கரெக்ட். பட் மிஸ்கேரேஜ்க்குன்னு ஒரு ரீசன் இருக்கா? டிபெண்ட்ஸ். எப்போவுமே வந்து மிஸ்கேரேஜ்க்கு இதுதான் ரீசன்னு சொல்ல முடியாது. சில மிஸ்கேரேஜுக்கு ரீசனே என்னன்னு டாக்டர்ஸ்னால கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கு. ஸோ மிஸ்கேரேஜஸ் டிபெண்ட்ஸ் அண்ட் டிஃபர்ஸ். ஸோ மதருக்கு வந்து அந்த ஹார்மோன் செக்ரேஷன் சரியாக இல்லாமல் இருக்கலாம், இல்லை கரெக்டாக ஃபீட்டஸ் இம்ப்ளான்ட் ஆகாமல் இருக்கலாம், யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகாமல் ஃபெலோப்பியன் டியூப்லேயே இம்ப்ளான்ட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கலாம். சில டைம் ஸ்பெர்ம் வீக்காக இருந்தாலுமே வந்து கரெக்டாக வந்து அது ஃபர்டிலைஸ் ஆகி அது ஒரு ஃபீட்டஸாக டெவலப் ஆகாது. ஸோ போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே இருக்குது. சில டைம் அன்னோன் ஃபேக்டர்ஸும் இருக்குது. டாக்டர்ஸே வந்து இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு மிஸ்கேரேஜஸும் இருக்குது. ஓகே, ஸோ மிஸ்கேரேஜ் வந்து என்னால் தான் அப்படின்னு எந்த பொண்ணும் தனக்கு தானே ப்ளேம் எடுத்துட்டு இருக்க தேவையில்லை. அப்படியே வந்தோன்னா செகண்ட் ட்ரிமஸ்டர் ஹனிமூன் பீரியடு, ஃபோட்டோஷூட்ஸ் எடுத்துக்கோங்க, வெளியில் போயிட்டு வாங்க, ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டூர் பிளான் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. சீமந்தமே நிறைய பேர் வந்து 7th month பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த செகண்ட் ட்ரிமஸ்டரோட அந்த ஹாப்பினஸ், அந்த ஹாப்பி ஃபேஸ் பற்றி சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டரில் நிறையா பயந்துருப்போம். ஏன்னா வந்து அதில் வந்து என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. அது இல்லாமல் பாடியில் சடனாக ஹார்மோன்லாம் ஒரு போட்டு தாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து செட்டில் ஆகிறது தான் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர். ஸோ அந்த மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே நல்லா கம்மியாயிடும். இன்ஃபேக்ட் லைக் செகண்ட் ட்ரைமஸ்டர் வரும்போது விமனுக்கு வந்து இன்னும் நல்லா ஹாப்பினஸ்க்கான மூட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த டயர்ட்னஸ் கம்மியாயிடும், மார்னிங் சிக்னஸ் எல்லாம் போயிடும், பேபியோட கிக்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தேர் ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டெபிளைஸ்டாக இருப்பாங்க. ஸோ அந்த பீரியட்லேயே அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நல்லா ஃபீல் பண்ணுறனால அந்த ட்ரைமஸ்டர்லேயே வந்து நம்ம ட்ரிப்பு போகிறது, ஃபோட்டோஷூட் எடுக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா தேர்ட் ட்ரைமஸ்டர் இஸ் வெயிட்டிங் பிக் பீரியட். ஓகே, இந்த செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்ட்னரோட ரோல் என்ன? ஸோ த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி பீரியட்லையுமே சேம் லெவல் ஆஃப் சப்போர்ட் தான் ஆஸ் அ பார்ட்னராக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் கொடுத்தாங்கன்னா, மதர் வந்து இமோஷ்னலாகவும் சரி, பேபியை நல்லபடியாக உள்ளுக்குள்ளேருந்து க்ரோ பண்ணுறதுக்கும் சரி, அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிமஸ்டர், செகண்ட் ட்ரிமஸ்டர் ரெண்டுமே என்ன கேட்டால் ஹனிமூன் பீரியட் தான். ஏன்னா தேர்ட் ட்ரிமஸ்டர் வந்து ஏதோ ஒரு பேய் கதை மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க நம்மகிட்ட. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் மாமியார் ஒரு கதை, எங்கள் அம்மா ஒரு கதை, எங்கள் அம்மம்மா ஒரு கதை, எங்கள் ஆயா ஒரு கதை அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து லேபர் ரூமை பார்த்தாலே வந்து கோபாலு அப்படிங்கிற மாதிரி அந்த படம் மாதிரியே சந்திரமுகி வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த லேபர் ரூம். பட் லேபர் ரூம் மேனேஜ்மெண்ட் என்ன, லேபர் மேனேஜ்மெண்ட் என்ன, ஒரு அம்மா என்னெல்லாம் கற்றுக்கணும் பிஃபோர் டெலிவரி? ஓகே, செம்ம கொஸ்டின். இன்ஃபேக்ட் லேபர் மேனேஜ்மெண்ட் செஷன்ஸில் நம்ம இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த மதர்ஸை தாண்டி ஃபாதர்ஸ் இப்போல்லாம் நிறையா கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பெயின் ஸ்டார்ட் ஆகும்? இப்போ லாஸ்ட்டு நான் ஒரு செஷனில் இருக்கும்போது கூட ஒரு ஹஸ்பண்ட் வந்து பெயின் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லும்போது, பெயின்னா எடுத்தோடனே 10 out of 10 பெயின் இருக்குமா? அப்போ நீங்கள் வந்து 22 hours லேபர் நடக்கும்னு சொல்கிறீங்க, 22 hours அவங்க எப்படி பெயின் தாங்குவாங்க? அந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்டாங்க. நான் அதான் சொன்னேன், பெயின்னா உங்களுக்கு எடுத்த உடனே 10 out of 10 பெயின் இருக்காது. ஸோ பெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும், கொஞ்சம் நேரம் இருக்காது, அப்புறம் கொஞ்சம் நேரம் வரும், கொஞ்சம் நேரம் இருக்காது. ஏன் பெயின் வருது, ஏன் அதை வந்து நம்ம பேர் பண்ணணும், அதுலேருந்து எப்படி டைவர்ட் பண்ணணும், ஏன் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது தே கம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பெயின்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். அது நடந்தால் தான் யூட்ரன் உள்ள கண்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும், குழந்தை வெளியே வரும். ஸோ இட்ஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ். ஸோ அதை நம்ம எப்படிலாம் சப்போர்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் பெயின் த்ரூ அவுட் த லேபர் கண்டினியூஸாக அந்த டைம்டு பீரியடில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த லேபர் வந்து கரெக்டாக ப்ரோக்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இன் பிட்வீன் உங்களுக்கு ரொம்ப நேரம் பெயினே இல்லை, ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சம்வேர் சம்திங் இஸ் ஸ்டாப்ட்.
லேபர் இன்னும் உங்களுக்கு டைம் எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இன்டியூஸ் பண்ணுறது. யா, ஸோ நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ லேபர் மேனேஜ்மெண்ட் செஷன் நம்ம சொல்லும்போது they get to understand what exactly will happen. அந்த டைமில் என்ன நடக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கேட்டதெல்லாம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நம்ம அம்மா சொன்னதும் பாட்டி சொன்னதும் தான். அவங்களுக்கு நடந்தே தான் உங்களுக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் எவ்ரி பர்த் ஸ்டோரி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதான் நடக்கும், நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது they'll be well prepared. ஃபிசிக்கலாகவும் சரி பார்ட்னரும் சரி ப்ரிப்பேராக வருவாங்க. கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த லேபர் மேனேஜ்மெண்ட் ஸ்டோரிஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபீமேல்ஸ். எனக்கெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது, மேலே ஏறி உட்காந்து அமுக்குவாங்க சௌமி, அவ்வளோதான். பேக் போன் வந்து எனக்கு அப்போ தான் ஒரு கிராக் ஆச்சு, இப்போ வரைக்கும் ஐம் நாட் ஏபிள் டு சிட் லாங், அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க நெகட்டிவாக. ஆக்சுவலாக ஒரு ஃபர்ஸ்ட் மாம், ஒரு யங் மாம், மொதல் குழந்தைய பிரசவிக்க போகிறவங்க வந்து எப்படி மைண்டை வச்சுக்கணும், இல்லை லேபர் ரூம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிஃபோர் அ லேபர் அவங்க எப்படி ரெடியாக இருக்கணும்? நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்கு சொல்கிறது எல்லாமே கனெக்ட் வித் த ப்ராசஸ். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது அந்த ஃபஸ்ட்டு கிக்கை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கள்ல. ஸோ எவ்ரி டைம் when பேபி ஸ்டார்ட்ஸ் கிக்கிங் உங்களால் அதை கனெக்ட் பண்ண முடியும். இப்போ கிக் பண்ண போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ விற்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ திரும்பி படுக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். எவ்ரி திங் யூ நோ, ஏன்னா யூ ஹவ் கனெக்டட் வித் த ப்ராசஸ். அதை நீங்கள் வந்து கஷ்டமாவோ சிரமமாவோ நினைக்கல, யூ என்ஜாய் த ப்ராசஸ். இல்லை இது தூக்கத்திலே நீங்கள் இருக்கும் போது குழந்தை உதச்சாலும் உங்களுக்கு அது தெரியும், அந்த 10 கிக் கொடுத்தாலும் நீங்கள் அதை ஃபீல் பண்ணுவீங்க, ரைட்? ஈவன் வென் யூ ஆர் அஸ்லீப். அதே தான் லேபரும், கனெக்ட் வித் த ப்ராசஸ். நீங்கள் வலிக்குது அப்படின்னு பயப்படாமல் when you connect with the process, இப்போ தான் கான்ட்ராக்ஷன்ஸ் வரப்போகுது, அப்போ வலிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நமக்கு கேப் கிடைக்க போகுதுன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த டைமில் எனிவே ஐம் கோயிங் டு ரெஸ்ட், அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்தீங்க அப்படின்னா when you connect with the process you will enjoy the whole labor. ஓகே, என்ஜாயிங் த லேபர் அப்படிங்கிற டேர்மே வந்து கொஞ்சம் பயமாக இருந்தாலும் கொஞ்சம் புதுமையாகவும் இருக்குது. ஆனால் இப்போ நிறைய கப்புள்ஸ் எல்லாம் வந்து அந்த பர்த் ஸ்டோரி ஷேர் பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு நல்ல அவேர்னஸ் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இந்த சைல்ட் பர்த் எஜுகேட்டரோட ரோல் அங்கே என்ன அப்படிங்கிறதும் வந்து தெளிவாக இருக்குது. அதே ஒரு பாப்பா வந்து வராங்க, ஃபர்ஸ்ட் டே ஒரு நியூ மெம்பர் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னும் பொழுது எல்லாமே மாறிடும். இந்த படிக்கிறது இப்போ இந்த செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தரும்போது குழந்தை வந்து அழுது அப்படின்னா எய்தர் வந்து ஸ்டொமக் அப்செட்டாக இருக்கலாம், இல்லை ரொம்ப டயர்டாகிடுச்சு குழந்தை, நீங்கள் லேட்டாக தூங்க வைக்கிறீங்க, இதெல்லாம் வந்து பொட்டென்ஷியல் ரீசன்ஸ். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு பாப்பா வளர்க்குறது வந்து ஃபஸ்ட்டு 6 months அசடு கூட வளர்த்துரும் அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. மொதல் 6 மாதம் அசடு கூட குழந்தைய வளர்த்துரும் அப்படின்னு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 6 months ஏன் அவ்வளோ ஈஸி அப்படின்னா ஒன்லி பிரஸ்ட் ஃபீடர் ஸ்லீப்பர், பிரஸ்ட் ஃபீடர் ஸ்லீப்பர், இப்படி தான் போக போகுது, கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆக்சுவல் கஷ்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அம்மாவுக்கு. ஸோ இந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி அபவுட் அம்மா, அதை பற்றி சொல்லுங்கள். எல்லா குழந்தையுமே எக்ஸாக்டாக வந்து 2 hours ஒன்ஸ் ஃபீட் எடுக்காது. சில குழந்தை சில நேரம் அவங்களுக்கு வந்து லைக் 1 hour டுகெதர் ஃபீட் எடுத்துகிட்டே இருக்கணும் போல தோணும். சில டைம் 3 hours அட் அ ஸ்டெச் தூங்குவாங்க, ஃபீடே கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ரொட்டீனை புரிஞ்சுக்கிறதே அம்மாவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா